மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பேருக்கு ஒரு பயத்தை, அச்சத்தை வெளியில இது வந்து எதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தை உண்டாக்கக்கூடிய விஷயத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா பயப்படவே தேவையில்லை. பட் மெடிசன்ஸ் வந்து ஒரு 3-4 மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்து எடுத்தா முற்றிலுமாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ஜெனிட்டல் ஆர்கன்ஸ்ல அதாவது பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சொல்றோம். இப்போ சிஃபிலிஸ் மாதிரியான பிரச்சனைகள், கொருக்கு நோய் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். இந்த சிஃபிலிஸ் மாதிரியான பிரச்சனைகள் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கு. எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எப்ப இதுல இருந்து முழுவதுமாக வெளியில வர முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம், தயக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏதேதோ ட்ரீட்மெண்ட் எடுத்து வருட கணக்குல இதற்கான ஒரு பயத்தோடையும் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக இது ஒருத்தரிடம் இருந்து இன்னொருத்தருக்கு பரவுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சுகாதாரம், ஹைஜீனிக் மெத்தட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இப்ப சிஃபிலிஸ் இருக்குன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும்? ஸோ இனிஷியலா நமக்கு எடுத்தோடனே யாருமே வந்து லேப் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறது இல்ல ஸ்வாப் டெஸ்ட்டோ பார்க்க போறது கிடையாது. சில சிம்டம்ஸ் கொஞ்ச நாள் நம்ம உடம்புல வந்து டிராவல் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் இது வந்து தீவிரமான ஒரு நோயாக நமக்கு மாறும். இப்போ சிஃபிலிஸ் இருக்குன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுவாக அந்த யூரின் போகக்கூடிய இடங்கள்ல யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படும். இல்லை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, யூரின் போகும்போதே ஒரு மாதிரி எரிச்சலோட நல்ல டார்க் எல்லோவா போற மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு பார்த்தோம்னா அந்த பென்னிஸோட டிப்ல ரொம்ப பெயின் இருக்கிற மாதிரியோ, சில நேரங்கள்ல லைட்டா ப்ளீடிங் ஆகிற மாதிரி ரெட்டிஷா டாட்டா நமக்கு தெரியும். இந்த மாதிரியான பிரச்சனைகளும் பெண்களுக்கும் வெள்ளனால ஒரு ரெட்னஸ், இரிட்டேஷன், சின்ன சின்ன கொப்புளங்கள் வர மாதிரி இருக்கும். அதிகமான உடல் உஷ்ணத்தினால லுக்கேரியா அதாவது வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். தாங்க முடியாத வலி, நெருப்பு வந்து பட்டது மாதிரி ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு எரிச்சல் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்றத சொல்லுவாங்க. இதை தாண்டி வேறு என்ன சிம்டம்ஸ் தெரியும்னா, தோலை பொறுத்த வரைக்கும், ஸ்கின்ல பொறுத்த வரைக்கும் அதிகமான அரிப்புகள் ஏற்படுறது, சின்ன சின்ன டாட்ஸ் வந்து ஏற்படும். சின்ன சின்னதா பிம்பிள்ஸ் ஏற்படுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன முகப்பருக்கள் ஏற்படுற மாதிரி முகத்திலேயோ, தோள்பட்டை பகுதியிலோ, வயிறு, தொடைப்பகுதி, கைகள்ல எல்லாமே உள்ளங்கையில கூட நமக்கு வர்றத பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த கிருமி தொற்று வீரியமாக நமக்கு உடல்ல பரவ ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முகத்துல கண்கள் சிவந்து காணப்படுறது, உதட்டை சுற்றி பிரச்சனைகள், உதட்டை சுற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன கொப்புளங்கள், வெடிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கலாம். அதிகமான ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு 1 மந்த்க்குள்ளேயே இவ்வளோ சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ தலையில இருந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகும், கிரே ஹேர் ஆகிறது. எந்த விஷயத்திலுமே மனநிலையை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலுமே நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாத மாதிரியோ, எரிச்சல் வர்றது, அடிக்கடி கோபம் வர்றது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா ஆன்சைட்டி, ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம். தாங்க முடியாத ஒரு பயம், பதட்டம். நார்மலா இருப்பாங்க, திடீர்னு உள்ள இருந்து படபடன்னு வந்து ஒரு விஷயம் நடந்த மாதிரி பால்பிடேஷன் அதிகமாயிட்டு ஒரு சுமூகமான ஒரு நிலை இல்லாம அதிகமான வியர்வை வருது, படபடப்பு ஏற்படுறது, கண்கள் வந்து சிவந்து காணப்படுறது, இந்த மாதிரியான நிறைய அறிகுறிகள் நம்ம பார்க்க முடியும். இதற்கு அடுத்தது இது எப்படிங்க சரி செய்யலாம்? ரொம்ப சிம்பிளா சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணி முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம வந்து லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு அதில் பாசிட்டிவ்னு இருக்கும் பட்சத்தில் செகண்ட் நம்ம வந்து இம்மிடியேட்டா சித்தா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மெடிசன் சாப்பிடும்போது சில உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா திரும்பவும் அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடாது. இப்போ அந்த சிஃபிலிஸ் வந்திருக்கு அப்படின்னா இதை தொடர்ந்து ரத்தத்துலேயும் நிறைய பாதிப்புகளை அது வந்து ஏற்படுத்தும். ஸோ டாக்ஸின்ஸ் நிறைய சேர்ந்துருக்கும். ஒருத்தர் கிட்ட இருந்து நம்ம பார்ட்னருக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டயட் எல்லாம் எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக 1-2 மாதம் வரைக்குள்ள நம்ம மெடிசன்ஸ் எடுத்து இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். சரி, உணவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புளிப்பான உணவுகளோ, பதப்படுத்தப்பட்ட உணவுகளோ, அவுட் சைட் ஃபுட்ஸும், முக்கியமாக அசைவ உணவுகள் அதுலேயுமே நம்ம வந்து பார்த்தோம்னா நான்வெஜ் வந்து சாப்பிடாம இருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப புளிப்பு சேர்க்காம காய்கறிகளை நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். இதை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுக்கக்கூடிய நிறைய குறுமருந்துகள் பெருமருந்துகள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூரண வகை மருந்தை நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வரணும். எத்தனை நாட்கள் அப்படின்னா 1 மண்டலம், கிட்டத்தட்ட 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என்னென்ன மூலிகைகள் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பரங்கிப்பட்டை சேருது. நமக்கே தெரியும், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விரட்டி அடிக்கிறதுக்கு நமக்கு பரங்கிப்பட்டை மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்ம தோல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் அப்படின்னா பரங்கிப்பட்டை இதுக்கு தேவை. நிலப்பனங்கிழங்கு தேவை. அஸ்வகந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்குற பொடி, இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு கிழங்கு வகையை சேர்ந்ததான். இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதனோட நம்ம வந்து கருஞ்சீரகம் சேர்க்கிறோம், மிளகரணை சேர்க்கணும். ஸோ இந்த கருஞ்சீரகம் மிளகரணை எதுக்குன்னா பிளட்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றவும், டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஏதாவது இருந்தால் கம்ப்ளீட்டா அதை வந்து அழிச்சு விட்டுரும். ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ பொதுவாகவே இதுல அஸ்வகந்தா இருக்கிறதுனால உடலுக்கு வலிமை தரக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அஸ்வகந்தாவை பயன்படுத்தலாம். ஸோ அஸ்வகந்தா, மிளகரணை, பரங்கிப்பட்டை, இதனோட சுக்கு கொஞ்சம், கருஞ்சீரகம், இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்ல பவுடர் ஃபார்ம்ல அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மெடிசனோட ஒரு சிலருக்கு அந்த விரை வீக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்கள் ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது விரை வீக்கமும் இருக்கும். ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா முருங்கை விதை, கழச்சி விதை, இது ரெண்டும் சேர்க்க போறோம். பெண்களுக்கு இந்த ரெண்டும் தேவைப்படாது. ஆண்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா இதனோட நம்ம என்ன பண்ண போறோம்னா முருங்கை விதையை நிச்சயமாக இதனோட சேர்த்துக்கலாம். முருங்கை விதையை சேர்த்து சாப்பிட சாப்பிட நம்ம உடலுக்கு வலிமை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பவுடர் எல்லாமே நம்ம ஒன்று சேர்த்து பவுடரா செய்து முடிச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம எப்படி சாப்பிட போறோம் அப்படின்னா கற்றாழை சாறுல பயன்படுத்தி சாப்பிட போறோம். கற்றாழை எப்படின்னா நம்ம தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த கம் மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இது கற்றாழை சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எடுத்து போட்டு நல்லா பிரைன் பண்ணி ஃபில்டர்லாம் வடிகட்டி அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இதனோட இந்த சூரணத்தை போட்டு ஒரு 1/2 கிளாஸ் கற்றாழை சாறு அப்படின்னா இந்த சூரணத்தை போட்டு நல்லா கலந்து இதை காலை இரவு 2 வேளையும் நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மட்டும் இல்லை, நம்ம உடல்ல சிஃபிலிஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாக்குறதுக்கும் இது ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா குப்பை மேனி, வசம்பு, கரிசலாங்கண்ணி, இந்த 3 மூலிகையும் ஒன்று சேர்த்து 3 பொடிகள் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 பொடிகளையும் ஒன்று சேர்த்து தேன் அல்லது நெய்யோடு ஒரு நாளைக்கு 2 வேளை, இதுவுமே உணவுக்கு பின் தான் நம்ம சாப்பிடணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கற்றாழை சாத்துல சாப்பிட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே என்னன்னா அது உணவுக்கு முன் சாப்பிடணும். இந்த மெடிசன், இந்த குப்பை மேனி, இப்ப நான் சொன்னது குப்பை மேனி கரிசலாங்கண்ணியோட சேர்த்து வசம்பு சேர்த்து நம்ம சாப்பிட்றத உணவுக்கு பின் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வர்றோம். இது எந்த அளவுக்கு அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன் அல்லது நெய்யோட கலந்து, பால் வேண்டாம், தேன் அல்லது நெய்யோடு கலந்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். அதோட முக்கியமாக இந்த கிருமி தொற்று, ஏன்னா இதனால பல வருஷமா நம்ம வந்து தூக்கம் இல்லாம, ஃபேமிலியில ஒரு நிம்மதி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நிறைய பேருக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட், மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ அதை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த பதிவை கொடுத்துருக்குறோம். ஏன்னா உள்ளங்கையில நிறைய பேருக்கு டாட்ஸ் இருக்கும், வீட்டில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து, முக்கியமாக இந்த சிஃபிலிஸ் பிரச்சனையில இருந்து முழுவதுமாக வெளியில வர இன்னும் நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணியும் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மருந்துகள்லாம் எடுத்து ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா விடிஆர்எல் டெஸ்ட்டோ இல்லை பிளட் டெஸ்ட் கம்ப்ளீட்டாக எடுத்து பார்க்கும்போது இது எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும்.
இப்போ உடல் எடை குறைஞ்சிருந்தாலும் இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த பதிவில் நிறைய பேருக்கு வெளில சொல்றதுக்கு பயந்து, இல்லை இதனால வேற ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து இருந்தீங்கன்னா, இந்த பதிவுல சொன்ன மருந்துகளை சாப்பிடும்போது இதனோட சேர்ந்து சித்த மருந்துகள் வேணும்னாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி மருந்துகளை ஃபாலோ பண்ணும்போது பக்க விளைவுகள் இல்லாம நிரந்தரமான ஒரு குணம் நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.